உடம்புக்கு ரொம்ப சத்தான அடை எப்படி செய்யணும்னு பார்த்துலாமா? 100 கிராம் புழுங்கலரிசி, 100 கிராம் பச்சரிசி, ஐம்பது கிராம் பச்சைப்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம், தோரம்பருப்பு ஒரு 50 கிராம், அந்த அழகு வந்து 100 கிராம் அழகுங்க, யானை கவுனி அரிசிங்க, காட்டு யானை அரிசி 100 கிராம். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அரிசி. வெறும் கஞ்சா கூட பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் கழுவி ஊற வச்சுக்கலாம். நல்லா 3 மணி நேரம் ஊறட்டும். நம்ம ஈவினிங் பண்ணுறதுக்குனா மத்தியானமே ஊற வச்சிடலாம். காலையில் பண்ணோன்னா நைட்டு ஊற வச்சு அரைச்சி பண்ணிக்கலாம். இப்போ கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. குறன்னு தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சாச்சு, பவுலில் ஊற்றியாச்சு. அதே மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காய், ஒரு 6 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஊற வச்சும் அரைச்சிக்கலாம், அப்படியும் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு அரைச்சா போதும். குறன்னு இருக்கு பாருங்கள். இப்போ அரைச்சி தேங்காய் அதில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தூள் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு கையளவு, கையால் உளுந்து, மிளகு சீரகம் ஒரு 2 ஸ்பூன், தேவையான முந்திரி வேணுன்னா போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இல்லை வேர்க்கடலை கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா சேவந்துருச்சு. மாவில் எடுத்து கொட்டிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுக்கு தோசை மாதிரி ஊற்றணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கெட்டியாக வேணும்னா குண்டு குண்டாக ஊற்றிக்கணும்னா நல்லா கடாய் வச்சு ஊற்றிக்கலாம். கடாய் வச்சு ஊற்றினோன்னா மூடிக்கணும். அப்போ தான் மொறுன்னு இருக்கும். இது தோசை மாதிரி மெலிசாக ஊற்ற போகிறேன். தொட்டுக்க சட்னிலாம் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். இது எல்லாமே கலந்து தொட்டு ரொம்ப சத்துங்க. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ செவந்து வந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.